ஹலோ மக்களே, ஒரு காலத்தில் பால் வித்துட்டு இருந்த பையன் இங்கே 30,000 கோடி மதிப்புள்ள பந்தன் பேங்க் அப்படின்ற ஒரு பேங்க்கை உருவாக்கியிருக்காரு. ஸோ யார் அவர், அவர் எப்படி இந்த பேங்க்கை உருவாக்குனாரு, அவர் என்னென்னலாம் பண்ணாரு அப்படின்ற பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது விமல் டாக்ஸ். ஐ எம் விமல் ராஜ். ஸோ லெட்ஸ் கெட் டு த வீடியோ. 1960 திருப்புரா அப்படின்ற மாநிலத்தில் தான் சந்திரசேகர் காஷ் அப்படின்றவர் பிறக்கிறாரு. இவருடைய அப்பா வந்து ஒரு இனிப்பு கடை, அதாவது ஒரு ஸ்வீட் ஷாப் வந்து நடத்திட்டு வர்றாரு. என்னதான் அவங்க ஒரு கடை வச்சிருந்தாலுமே சொல்லிக்கிறார்கள் அந்த கடை மூலமா அந்த அளவுக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட் இல்லை. ஆல்சோ சந்திரசேகரும் தன்னுடைய சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா பாலும் வித்திருக்காரு. அண்ட் தன்னுடைய ஸ்கூல் படிப்பெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்ட உடனே தன்னோட ஐஏஎஸ் ஸ்டடீஸ்க்காக பக்கத்து நாடான அதாவது பங்களாதேஷில் தான் போய் பார்த்தீங்கன்னா காலேஜ் ஸ்டடீஸை போய் அங்கே படிக்கிறாரு. அண்ட் ஆல்சோ தன்னோட டிகிரி அங்கே கம்ப்ளீட் பண்ணுறாரு. கம்ப்ளீட் பண்ண கையோட 1985 தான் பிராக் அப்படின்ற ஒரு என்ஜிஓவில் வந்து வேலை கிடையாது அவருக்கு. ஸோ அந்த என்ஜிஓ மூலமாக ஒரு கிராமத்துலேருந்து ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணுறாங்க. அது என்ன ப்ரோக்ராம்னா பெண்கள் முன்னேற்றத்துக்காக வந்து ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமுக்கு சந்திரசேகர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் முன்னேற்றத்துக்காக இந்த லோன் ப்ரொவைட் பண்ணுறது, வட்டியில் கடன் ப்ரொவைட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்குது. ஸோ இதெல்லாம் கவனிச்சா சந்திரசேகரும் ஸோ இதே விஷயத்தை நம்ம இந்தியாவில் பண்ணக்கூடாது அப்படின்ற அவருக்கு ஒரு ஐடியா வருது. ஸோ இதை அவர் ஐடியாவில் பண்ணிகிட்டே இருக்காரு. அண்ட் இதன் விளைவாக தான் 2001 என்ன பண்ணுறாரு அப்படின்னா பந்தன் மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனி உருவாக்குறாரு. இது எப்படி உருவாக்குறாரு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்னு சொல்லி சில பேர்கிட்ட கடை வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபா வச்சு தான் இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனி மூலம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறைய லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாரு. ஸோ இது அப்படியே கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. தென் 2009 இந்த பந்தன் மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனியை என்பிஎஃப்சி அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ கீழே வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நல்லா க்ரோத் ஆகினே போகுது அந்த என்பிஎஃப்சி கம்பெனியும். தென் 2014 தான் ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேங்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த பேங்க் ஸ்டார்ட் பண்ணுறது லைசன்ஸ் தேவையில்லை. ஸோ அந்த லைசன்ஸுமே அடுத்த வருஷம் அதாவது 2015 வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து பேங்கிங்கான லைசன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்க் அப்படின்ற ஒரு பேங்க் உருவாச்சு. இப்போ அந்த பேங்கோட மதிப்பு கிட்டத்தட்ட 30,000 கோடி. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனியாக இருந்து இப்போ இவ்வளோ பெரிய பேங்க் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில். வடகிழக்கு மாநிலங்கள் அதாவது இந்த சிக்கிம், அருணாச்சல பிரதேஷ், திரிபுரா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மாநிலங்கள். ஸோ இந்த ஒரு மாநிலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்ல அந்த அளவுக்கு டெவலப் ஆகுது. ஸோ அந்த இடத்துல இருந்து ஒரு பேங்க் வந்து இந்த அளவுக்கு பெருசாக வந்து எக்ஸ்பேண்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விரும்பினேன். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நார்மலான ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படித்து தன்னுடைய கரியரை 2001 ஸ்டார்ட் பண்ணி தென் அந்த பேங்க் ஸ்டார்ட் பண்ணுறது கிட்டத்தட்ட வந்து பார்த்தா ஒரு 15 வருஷம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் வந்து நடந்திருக்கு. ஸோ இதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விரும்பினேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறேங்க. அண்ட் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி கேட்க பிடிக்கும், ஒரு ஆண்டர்பிரினர் ஸ்டோரி கேட்க பிடிக்கும், ஒரு பிஸ்னஸ் எப்படி ஆரம்பித்தாங்க, ஸோ இதெல்லாம் கேட்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா விமல் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் உங்களுக்கு யாரை பற்றி பேசணும் சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கண்டிப்பாக அவரை பற்றி பேசுவோம். அண்ட் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாய்.